கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 8:24, ரோமன்ஸ் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அதாவது நம்முடைய ரட்சிப்பு என்பது எதில் வேறுவிடப்பட்டிருக்கிறது? நம்பிக்கையில். ஏன்னா நம்ம ஒரு நிச்சயமான எதிர்பார்ப்போடு வரப்போகிற மகிமைக்காக காத்திருக்கிறோம். ஏன்னா நம்முடைய சரீர மீட்பிற்காகவும் கர்த்தருடைய வருகைக்காகவும் நம்முடைய முழுமையான மகிமையான மீட்பிற்காக இந்த நம்பிக்கை என்னன்னா ஒரு வேளை நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அல்ல, மாறாக இது தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் நங்கூரமாக்கப்பட்டது. ஏன்னா எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்ப என்ன நம்முடைய நம்பிக்கை என்பது என்ன? நம்ம ஒரு நிச்சயமான நம்பிக்கையில் இருக்கிறோம், ஆனா இது இன்னும் நிறைவேறல. ஏன்னா இப்ப ஏற்கனவே நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு நமக்கு நம்பிக்கை தேவையில்லை தானே. அப்போ என்னன்னா விசுவாசமும் நம்பிக்கையும் நாம் காணாத காரியங்களில் நடைபெறக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். த அன்சீன் ரியல்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம காணப்படாத அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை விசுவாசிக்கக்கூடியதாக. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும்போது, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். என்ன? நம்ம எப்பொழுதும் தைரியமாய் இருக்கக்கூடிய மக்களாக. ஏன்னா நம்ம என்ன, அதாவது அதில் 6வது வசனம், தமிழில் 6வது வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எப்படி? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே அது நடந்துருச்சுன்னா நமக்கு எதுக்கு மறுபடியும் அதுக்கு ஒரு நம்பிக்கை தேவை இருக்கிறது? இது அதனால தான் பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனம் சொல்லும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். எப்படி நம்ம மறுபடியும் அவர் ஜனிப்பித்தார்? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன, நம்ம அதன் மேல நம்பிக்கையாக நம்ம எதிர்நோக்கி கொண்டு காத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது அழியாத சொத்தாக வைத்திருக்கிறார். இப்போ பவுல் இதுல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன, அதை ஆங்கிலத்தில் ரெட்டாரிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஏன்னா பதில் நீங்கள் ஆப்வியஸாக அதுக்கு ஆமான்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. என்ன, நம்முடைய ரட்சிப்பு நிச்சயமாக்கப்பட்ட ஒன்று, ஆனால் நமக்கு இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. அதனால விசுவாசிகளாகிய நாம் அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எதில் இல்லை, நம்மளுடைய நம்பிக்கை எதில் இல்லை, முடிஞ்சிருச்சுங்கிறது இல்லை, எதிர்நோக்கி காத்திருப்பதால் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம விசுவாசித்து நடக்கணும், தரிசித்து அல்ல, பார்க்கறத வச்சு இல்லை. நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய சில காரியங்கள் என்னவா இருக்கிறது? போராட்டமாக இருக்குது, இல்லை பலவீனமாக இருக்குது, இல்லை அழிவாக இருக்குது, இல்லை ஒரு வீக்னஸாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய கண்கள் நம்பிக்கை உண்டாகும்போது மேல் நோக்கி பார்த்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை காணக்கூடியதாக. அப்போ நமக்கு என்ன உண்டாகணும்? அப்படி பார்க்கும்போது அந்த நம்பிக்கை என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு விசுவாசிக்கிறவனுக்கும் இந்த நாட்கள் காலதாமதம் ஆகும் போது, இல்லை நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாத போது, அவன் ஒரு மனுஷனை எதுக்கு நங்கூரமாய் வைத்து கொண்டு அவனை பாதுகாத்து வழி நடத்தும்னா இந்த நம்பிக்கை தான். ஏன்னா நம்ம இந்த பூமியில் வரக்கூடிய இந்த பாடுகள் இது எல்லாமே நம்ம எதனால ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு நம்ம போகிறோன்னா, ஏன்னா நம்ம கர்த்தர் சொன்ன அந்த முழுமையான மகிமை, நாம் காணாத அந்த எதிர்காலத்தினுடைய மகிமை நமக்கு முன்பாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அறிந்து கொண்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நம்பிக்கையோடு போகிறோம். அப்போ அந்த முழுமையான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? கர்த்தர் எனக்காக அதை செய்வார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு நம்ம வாழக்கூடிய மக்களாக வாழுகிறோம்.
அப்போ என்ன ஆகும்னா, நம்ம இந்த வாழுகிற இந்த பூமியில் இந்த நிறைவேறாத வாக்குத்தத்தத்தை சாட்சிகளாக வைத்து கொண்டிருக்கிற நம்ம நடக்கக்கூடிய அந்த திட நம்பிக்கையை பார்த்து மற்றவர்களும் என்ன செய்வாங்க, இதே நம்பிக்கை எங்களுக்கு வேணும், இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்போட நீங்க இருக்கிறது போல எனக்கும் அது வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு காட்டும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் விசுவாசித்து நடக்க கற்றுக்கொள்வோம், பார்க்கிறதை வைத்து அல்ல. வல்லபிதாவே, இதோ எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே, உம்முடைய திட நம்பிக்கை எங்களுடைய கண்களை உம்முடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி காண வைக்கிறது. அதனால் நாங்கள் அந்த முழு நிச்சயத்தை எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய் உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.